Good morning. எவ்வளோ பேருக்கு இங்கே ஸ்வீட் பிடிக்கும்? பெங்காலிஸ் நிறைய பேர் இருக்கீங்கல்ல? कितने लोग इधर बंगालीज? बंगाल से आ गए. What is the most famous sweet in Bengal? Rasgulla. In a way I like Rasgulla. Rasgulla எனக்கு பிடிக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஆக்சுவலாக செஷன் ஆரம்பித்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சகோதரர்கள்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் என்னுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்து ரிட்டையர் ஆனது. அந்த காலத்தில் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டருக்கு ஈக்குவலான அது ஒரு போஸ்ட். ஸோ எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்தது பெங்காலில். 15-16 வயசு வரைக்கும் அங்கே இருந்தார். பெங்காலி ரொம்ப நல்லா பேசுவார். எனக்கு தெரியாது, ஏன்னா அவங்க 1936-37 திரும்பி சவுத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் எப்பாவது பெங்காலிஸ் யாராவது பார்த்தாங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மால் கனெக்ஷன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க இல்லையா, ஒரு 30-40 அந்த ஏஜ் குரூப். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல வெற்றிகள் பெற வேண்டும், சக்ஸஸ் நிறையா வேணும்னு நினைக்கக்கூடிய வயசு இது. சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றிகள் அப்படின்றது உங்களுடைய உழைப்பு, உங்களை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய திறனிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு மரம் நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் அந்த மரம் வளர்ந்து அதன் மூலமாக அதுலேருந்து வரக்கூடிய பழமோ காய்கறியோ எதுவாக இருந்தாலும் அது வெளியில் நமக்கு உலகத்துக்கு தெரியக்கூடிய விஷயம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய வேரானது தரைக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிடும். முதல்ல ஒரு விதையிலிருந்து அதனுடைய உயிர் வெளிப்பாடு ஆகி அது வளர்ந்து வெளியில் உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு மரம் எப்போ விழ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய வேரை கட் பண்ணிங்கன்னா மரமானது விழுந்துடும் சொல்லி சொல்லுவாங்க. இதற்கும் இங்கே நம்ம சந்திக்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல பொருளாதார வெற்றிகளை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரைகளில் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. வேறு ஊருக்காக போயிட்டு நம்மளுடைய வாழ்வை நம்ம நல்லா செட்டில் பண்ண நீங்கள் வந்திருக்கீங்க. சில பேர் இங்கே லோக்கல்லேருந்தே வந்தவங்களும் இருப்பீங்க. உங்களுடைய வேறு எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நம்ம நிறைய நேரத்தில் மரம் வளர்ந்ததுக்கப்புறம் மரத்து மேலே செலுத்துகிற கவனத்தை வேருக்கு செலுத்துறது இல்லை. இப்போ நீங்கள் நார்மலாக உரம் போடுறீங்கன்னா நீங்கள் போய் நேரம் மரத்தில் செடியில் இருக்கிற கிளைக்கும் பழத்துக்கும் போட மாட்டீங்க. உரம் போடுறதோ தண்ணி விடுறதோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர் இருக்கிற இடத்துல போட்டு அது உள்ளே போனோம். அந்த வேரின் மூலமாக அது மேலே அதனுடைய கிளைகளும் பழங்களும் இலைகளும் வளரும் சொல்லி சொல்லுவாங்க. இதை போன்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையும். நம்ம நிறைய நேரத்தில் இதை மறந்துடுறோம். பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறது கூட பார்த்தீங்கன்னா அவர் வேரை பற்றி தான் நிறைய இடத்துல பேசுவார். இன்ஃபேக்ட் இங்கே மகாபாரதம், இந்த கீதை, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலமரம் கீழே ஃபுல்லாக அப்படியே அதை வேர் இருக்கிற மாதிரி படம் போட்டு தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ட்ரீன்னு சொல்லி வரும். இது எதற்காக அப்படின்னு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரம் வெளிப்புறமாகவே நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்குறோம். எவ்வளோ பழம் காய்ச்சுது, எவ்வளோ இலை விட்டுது, மரம் எவ்வளோ பெருசாக வளர்ந்தது. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ படித்தோம், எவ்வளோ சம்பாதிச்சோம், எந்த அளவுக்கு என்னுடைய போஸ்ட் இன்னும் பெட்டராக வந்தது, எந்த மாதிரி வீடு கட்டியிருக்கோம், என்ன மாதிரி வண்டி வச்சுருக்கோம், என்ன மாதிரி வாழ்க்கை வசதிகள் இருக்குது, இப்படி தான் நம்ம வெளியில் பார்க்குறோம். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த வேரும் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய உண்மையான அதனுடைய கீழ்ப்பகுதி நல்லா இல்லாத வரைக்கும் மேலே இருக்கிற பகுதிகள் நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வேறாக இருக்கக்கூடிய 3 விஷயங்களை நீங்கள் எப்பவும் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டே இருக்கணும். இது என்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்கள் அப்சர்வ் பண்ணி என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அந்த 3 விஷயங்கள் என்ன?
இதற்கு ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி எப்படி உங்களுக்கு உதவியாக இருக்க போகுதுன்றதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் அதையும் நம்ம கவனிக்காத ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல்னு சொல்லுவோம். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, சுவரை வச்சு தான் சித்திரம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பெயிண்டிங் தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த பெயிண்டிங் வரைகிறதுக்கு ஒரு பேஸ் வேணும், ஒரு கேன்வாஸோ ஒரு சுவரோ வேணும். அது இல்லாமல் வெறும் காற்றுல பெயிண்டிங்கை வரைய முடியாது. இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ச்சியாக வெற்றி பெறணும்னு சொன்னால் என்னுடைய உடலானது நலமாக இருக்க வேண்டும், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், எந்த காலகட்டத்தில் எடுத்துட்டாலும் சரி, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, அட்லீஸ்ட் ஒரு படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு நம்ம நிறையா வேலை கொடுப்போம், விளையாடுவோம். பாரதியார் சொன்ன மாதிரி ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா விளையாடுவோம். இங்கே நிறைய பேருக்கு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அட்லீஸ்ட் வேலைக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்துருக்கும். ஆனால் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதுலேயே நம்ம போக ஆரம்பிச்சது. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த உடலானது மெதுவாக நம்ம கவனிக்காததுனால ஒரு செல் அரிச்சு போகக்கூடிய தன்மை மரத்துக்கு உண்டு. கவனிக்காத மரம் பார்த்தீங்கன்னா தட்டி நின்று உள்ள பொலபொலன்னு சவுண்டு கேட்கும். அதை மாதிரி நம்மளுடைய உடலானது பல நேரங்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு அதனுடைய இம்பேக்ட் உங்களுக்கு தெரியாது. அந்த சைட்லேருந்து மெதுவாக இந்த பக்கம் வரும்பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். நார்மலாக நம்ம வரும்போது அதை விட்டுரும். அந்த 20 வயசு முடிச்சுட்டு வேலைக்கு வந்து அந்த ஓட்டம் 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 பராசக்தி படத்தில் சொன்ன மாதிரி வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்னு ஓடிட்டே இருக்கும். ஒரு வயசு வரும்பொழுது தான் அந்த மூப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் தெரியும், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பல பேரை சந்திச்சிருக்கேன், லட்சக்கணக்கான மனிதர்கள். என்னுடைய தொழில் அப்படி மாணவர்களே ஒரு 30-40 லட்சம் மாணவர்கள் மேலே சந்திச்சிருக்கேன். இது இல்லாமல் உங்களை மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ்ஸ், டாப் லெவல் பீப்புள், இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ், இது மாதிரி எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இங்கிலீஷில் ஒரு அருமையான ஒரு பழமொழி இருக்குது, we spend all our time building wealth and after acquiring the wealth we spend all the wealth getting back the health we lost ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய வாழ்க்கையை ஓடி 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 பல செல்வங்களை சேர்க்கிறோம். ஆனால் அந்த செல்வம் சேர்ந்ததுக்கு அப்புறமாக ஒரு முக்கியமான செல்வம், இந்த உடல் சார்ந்த செல்வம் அப்படின்றது காணா போகும்போது நம்ம சம்பாதிச்ச அத்தனை பணத்தையும் இந்த உடல் செல்வத்தை திரும்பி பெறுவதற்காக செலவழிக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு ஹார்ட் சர்ஜரி போயிட்டீங்கன்னா 10-15 லட்சம் ரூபாய். இது மாதிரி இன்றைக்கி எல்லா பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல் பார்த்து ரேட் கார்டே போட்டு வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா இதெல்லாம் உங்களுக்கு செலவு, மீண்டும் நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் போய்டும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உங்களுடைய உடலை பேணி பாதுகாப்பதற்கு எந்த விதமான ஸ்டார்டிங் ஏஜும் கிடையாது. உங்களுக்கு இந்த செஷன் ஆரம்பிக்க முன்னாடி சேர் யோகான்னு சொல்லி கொடுத்தாங்க. எதனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா நம்ம எழுந்து போய் நம்மளுடைய உடல் சார்ந்த விஷயங்களை செய்யறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. அதனால் உட்காந்த இடத்துலேருந்தே எக்ஸசைஸு, உட்காந்த இடத்துலையே. இப்போ போன வாரம் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தர் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். அதில் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க, சிட்டிங் இஸ் த லேட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேன்சர்னு போட்டிருக்காங்க. அதாவது அடுத்த கேன்சர் என்னன்னா உட்காந்துட்டே இருக்கிறது. அதில் ஒரு டேட்டா சொல்லுது, இப்போ இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் லோயர் லெவல் ஹையர் லெவல் எங்கே ஒர்க் பண்ணாலும் ஒரு நாளைக்கு 8-10 மணி நேரம் உட்காந்துட்டே இருக்காங்க. இதுவே தான் அடுத்த லெவலில் வரக்கூடிய புற்றுநோயாக இருக்கும் அப்படின்னு ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் சயின்டிஸ்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு முதல்ல தெரியணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா சம்பாதிக்கணும், நிறையா சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்னுடைய உடலை பாதுகாத்துக்கணும். இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு நடந்தது, பார்த்துருப்பீங்க. 21 ஜூன் உலகளாவி கிட்டத்தட்ட 190-200 நாடுகளில் இது நடந்தது. அதில் முக்கியமாக உங்களுக்கு கண்ணில் தெரிஞ்ச 2 விஷயம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆசனா அண்ட் பிராணாயமா. 3வது 4வது அங்கம் அந்த அஷ்டாங்க யோகாவில். இது 2 தான் நம்ம கண்ணில் பார்க்குறோம். இதை தாண்டி பல விஷயங்கள் யோகான்ற கான்செப்டில் இருந்தாலும் இது எதற்காகனா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு உதவியாவது உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்துக்கணுன்ற ஒரு விஷயத்தை அவங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்.
ஒரு நாளைக்கு இதுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் போகும். நான் 5:30 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா 5 மணிக்கு எழுந்துங்க, 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்க 5:30க்கு எழுந்துக்கு. அரை மணி நேரம் உங்களுடைய, இது நம்ம நார்மலாக தமிழில் கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க, கடவுள் வசிக்கும் கோவில்னு நம்மளுடைய உடலை சொல்லுவாங்க. ஏன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு நரசிம்ம அவதாரத்தில் சொன்ன மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்க கடவுளானவர் என்னுடைய உடலிலும் இருக்காருன்னா அப்போ என்னோட உடல்ன்றது கோயிலாக மாறிடுது. அந்த கோயில் என்ன பராமரிக்கணுமா வேணாமா அப்படின்னு வரும்போது ஒரு அரை மணி நேரமாவது கான்சியஸாக, நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் நான் ஒர்க்கிங்கில் நடந்துகிட்டே இருக்கேன், 10,000 ஸ்டெப்ஸ் இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு இல்லை, எல்லாருக்கும் தெரியும் 10,000 அடி ஒரு நாளைக்கு நடக்கணும். நான் 10,000 அடி நடக்கிறேங்க, வாட்சிலே பார்த்துக்கிறேன், மொபைலில் பார்த்துக்கிறேன். அது ஒரு போனஸாக வச்சுக்க. கான்ஷியஸாக ஒரு 30 நிமிஷம் ஜிம்முக்கு போகிறீங்களோ, இல்லை நீங்கள் ஸ்விம்மிங் போகிறீங்களோ, இல்லை ஆசனாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, பிராணாயம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, 30 நிமிஷம் அந்த முதல் பகுதிக்கு ஒதுக்கணும். 3 விஷயங்களை சொன்னால் அந்த முதல் பகுதி பார்த்தீங்கன்னா உடல். இந்த உடல்ன்றது ஹார்ட்ஃபுல்னஸில் எங்கே சேருதுன்னு சொன்னால், என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல். இந்த உடலை வச்சு தான் நான் பிறவியிலிருந்து இறப்பு வரைக்கும் நான் கடந்தாகும். அந்த கடக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய உயரிய குறிக்கோளை ஆன்மீகத்தில் அடையணுன்றது ஆன்மீக தத்துவம். அப்படி இருக்கும்போது நான் சீக்கிரம் என்னுடைய உடல் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், மீண்டும் மண்ணுக்கு போயிடுதுன்னு சொன்னால், எதற்காக நான் பிறவி எடுத்தனோ அதற்கு தேவையான விஷயம் எனக்கு செய்யறதுக்கு எனக்கு நான் டைம் என் உடம்புக்கு கொடுக்கல. எதனால் நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷனில் தியானம்லாம் அட்லீஸ்ட் தெரிஞ்சோ தெரியாமையோ சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க. அவேர்னஸ் இன்னும் பெட்டராக இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தியானம்ன்றது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அது 4 லெவலில் அந்த காலத்தில் வாழ்க்கையை பிரிப்பாங்க. பிரம்மச்சரியம் அது மாதிரி பிரித்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தான் சன்னியாசம் சொல்லி வரும். அந்த சன்னியாசம் வரும்போது தான் தியானம்ன்றதெல்லாம் மெதுவாக வர ஆரம்பிக்கும். ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சின்ன வயசுலேயே நம்மளுக்கு அந்த ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த நான் உடலை எந்த அளவுக்கு நான் நல்லா வச்சுக்கிறேனோ அந்த அளவுக்கு என்னுடைய இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க, நிறைய பணம் வந்துடுது. ஆனால் பணம் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை என்ஜாய் பண்ணது உடம்பு ஒன்றும் இல்லையா? இப்போ பல இடங்களில் போனீங்கன்னா பை டிஃபால்ட்டு எந்த கடையில் போனாலும் முதல் கேள்வி என்ன, காஃபி வேணுமா, சுகர் வேணுமா வேணாமா? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கான்செப்டே கிடையாது. காஃபினா சுகர் போட்டு கொடுப்பாங்க, டீனா சுகர் போட்டு கொடுப்பாங்க. ஸ்வீட்டுன்றது ஒரு 3 வேளை. பெங்காலிஸே எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே ராஜ்போகில் ஆரம்பிங்க. கரெக்டாக நிறைய பேர் அது மாதிரி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போய் இப்போ எங்கே போனாலும் ஆயில் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கணுமா, சக்கரை கொஞ்சம். எதனால்? நம்மளுடைய உடலை பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இதை மாதிரி யாராவது ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அந்த உடல் எதற்காகன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெறும் ஆன்மீக விஷயத்துக்காக மட்டும் இல்லை. இந்த உடல் நான் வாழக்கூடிய காலகட்டத்தில் நல்லா இருக்கணும். நீங்கள் ஒரு வீடு கட்டிடுறீங்க, இந்த வீடு நீங்கள் வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நல்லா பளிச்சுன்னு இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். அங்கங்கே ஓட்ட விழுந்து இது தொங்கிண்டு அந்த பெயிண்டெல்லாம் கொட்டின்றதுன்னா பார்க்குறது என்னடா வீடு இப்படி இருக்கேன்னு தோணும். அதே மாதிரி என்னுடைய உடலானது வெளிப்புற தோற்றம் உட்புற தோற்றம் இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக நீங்கள் வாழக்கூடிய இடமாக இருக்கணும். இது யாரோட உடம்பு? என்னுடைய உடம்பு, உங்களுடைய உடம்பு. நீங்கள் தான் பார்த்துக்கணும், யாரும் வேற பார்க்க மாட்டாங்க. இது ஒரு முதல் பங்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த வேற பாதுகாக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெல்பீயிங், இதுதான் உடல் சார்ந்த இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மென்டல் வெல்பீயிங் சொல்லுவாங்க, பிஎம்எஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பாடி மைண்ட் சோல் அப்படின்னு சொல்லி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா மென்டல் வெல்பீயிங். மென்டல் வெல்பீயிங் என்ன? நம்மளுடைய காலகட்டத்தில் நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் காலேஜில் படித்து ஒரு டிகிரியோ ஏதோ ஒரு டிப்ளமா வாங்கி வேலைக்கு போனோன்னா நம்ம புக்கெல்லாம் தூக்கி பரன் மேலே வச்சிடும். நவராத்திரியாவது ஒரு 9 நாளைக்கு வச்சுட்டு 8வது நாள் 9 நாள் சரஸ்வதி பூஜை முடிஞ்சு ஆயுத பூஜை அன்றைக்கி எடுத்து படிப்போம். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரி முடித்து எவ்வளோ பேர் உங்களுடைய காலேஜ் புக்ஸ் திரும்பி எடுத்து பார்த்துருப்பீங்க? வேலை கிடைச்சது முடிஞ்சு போச்சு சார். 95% இந்தியாவில் பார்த்தீங்கன்னா படித்த படிப்பிற்கும் அவங்க செய்கிற வேலைக்கு சம்மந்தமே இருக்காது. படித்த சப்ஜெக்ட் வேலையாக இருக்கும், வேலை செய்கிற வேலையாக இருக்கும். ஆனால் உங்களுடைய உண்மையான முன்னேற்றம் என்பது உங்களுடைய கம்பெனிலேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ வரணும்னு சொன்னால் உங்களுடைய இந்த மனத்தன்மையை உங்களுடைய இந்த புத்தி கூர்மையை தீட்டிகிட்டே இருக்கும். அதனால தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு ஒரு கோடாலியை கொடுத்து மரத்தை வெட்ட சொன்னால் முதல்ல வெட்டக்கூடாது, முதல்ல கோடாலியை தீட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த காலத்தில் ஒரு பாட்டே உண்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கவிஞர் எழுதின பாட்டு பார்த்தீங்கன்னா, கத்தியை தீட்டாதே தம்பி புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க. எதனால? புத்தி கூர்மை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வேலையில் குயிக்காக வேலைகள் நல்லா செய்வாங்க. அவங்களோட வேலைக்கான ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் பெட்டராக கிடைக்கும். செய்கிற வேலையை நீங்கள் அப்படியே செஞ்சுருந்தீங்கன்னா 20-30 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் எந்த வேலையில் சேர்ந்தீங்களோ அதே வேலையில் அப்படியே தான் இருப்பீங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உண்மையான மன வளர்ச்சி, உங்களுடைய உண்மையான மூளை வளர்ச்சியானது ஆக்சுவலாக உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி படித்த படிப்பு வேலை கிடைக்கிறதுக்காக. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்குது. ஒரு 5ஆம் கிளாஸில் படிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 17-20 ஏதோ ஒரு வயசில் படித்து முடிக்கணும். ஒரு 15 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக படிக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, வேலையை சார்ந்த படிப்பாக தான் இருக்குது. பிஇ படிக்கிறியா இங்கே வேலை கிடைக்கும், பிகாம் படிக்கிறியா இங்கே வேலை கிடைக்கும், பிடெக் படிக்கிறியா இங்கே வேலை கிடைக்கும். தொழில் சார்ந்த படிப்பாக இருக்குது. சரி, படித்து முடித்து வேலைக்கு வந்தது தப்பு இல்லை. அதற்கப்புறம் என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய உண்மையான மன வளர்ச்சிக்கு நான் அதுக்கு நேரம் ஒதுக்குறேன்னா இங்கே திரும்பி ஹார்ட்ஃபுல்னஸ் கனெக்ட் ஆகும். நம்மளுடைய மனதை டெய்லி ஷார்பன் பண்ணி வைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த தியானம்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தியானத்தில் பல பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய உள்நிலையானது மாறிட்டே இருக்கும். உலகத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய விதம் இன்னும் பெட்டராகும். உலகத்தை பார்க்கும்போது மற்றவங்க பார்க்குற விதமும் ஒரு தியானம் செய்பவர் பார்க்கும் விதமும் வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு புரியக்கூடிய விஷயங்கள் ஒரு சிம்பிளான உதாரணம். நீங்கள் இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, இந்த ரோட்டில் போகக்கூடிய கார் மட்டும் 2 வீலர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இதே ஒரு 10 மாடி உயரத்தில் போனீங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லாக ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி நடந்தது? கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 10ஆவது மாடிக்கு நான் போனேன். தியானம் செய்வதுன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணரும் நிலையை ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்லேருந்து 8ஆவது மாடி, 10ஆவது மாடி, 11ஆவது மாடிக்கு தொடர்ச்சியாக பர்மனெண்ட்டாக போய் அங்கேயே வைக்க போகிறதில்ல, மெதுவாக மெதுவாக மெதுவாக. அப்போ என்ன ஆகுது? ஒரு வேலை நீங்கள் செய்யும்போது நீங்கள் முடிவெடுக்கும் விதம், வேலையை செய்யும் விதம், வேலையை கையாளும் விதம் எல்லாமே உங்களுடைய தன்மை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உங்கள் இருக்கிற அதே ஆள் தான், படித்த படிப்பு அதே தான். ஆனால் வெறும் இந்த தியானம்ன்ற ஒரு விஷயத்தினால நான் பார்க்கக்கூடிய உலகமானது வெவ்வேறு டைமென்ஷனாக மாற ஆரம்பிக்கும். 10ஆவது மாடியில் இருக்கிறோம் பார்க்கக்கூடிய உலகம் இன்னும் பறந்து விரிந்து இருக்கும். உங்களுடைய மனசு பெருசாகும். இது உங்களுடைய மென்டல் வெல்பீயிங். மென்டல் வெல்பீயிங்கில் இன்னொரு போர்ஷன் இருக்குது. அந்த மென்டல் வெல்பீயிங் சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் வெல்பீயிங் சொல்லுவாங்க. என்னுடைய உணர்வு நிலை இன்னைக்கு உங்களுக்கு காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மேக்சிமம் எல்லாரும் பேசக்கூடிய விஷயம் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, டிப்ரெஷன். இந்த வார்த்தைலாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்களா வெவ்வேறு மொழியில்? அப்படின்னா என்ன ஆகுது? என்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் என்ன ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய உணர்வை பாதிக்கிறது. என்னுடைய செயலாளரோ என்னுடைய சூப்பர்வைசரோ யாரோ திட்டுறாரு இல்லை கோச்சுக்கிறார், எனக்கு உடனே எதுக்கு கோவம் வருது. கோவம் வந்தோடனே என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனசானது செதற ஆரம்பிச்சிது. ஆனால் இதே இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அவர் என்ன நடந்தாலும் தாமரையிலே தண்ணீர் போல் அவர் வாழ்க்கையில் வாழற. திட்டினாலும் திட்டலைனாலும் பகவத்கீதையில் சொல்லுவாங்க, எது நடந்தாலும் போகட்டும் கிருஷ்ணருக்கேன்னு விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். ஆனால் மெதுவாக மெதுவாக உங்களுக்கு இந்த தியானம் செய்யும்போது ஒன்றும் புரிய ஆரம்பிக்கும். என்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்துலையும் எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. உலகத்தில் யார் எப்படி பேச போகிறாங்க, உலகத்தில் என்னை யார் திட்ட போகிறாங்க, யார் கழுவி ஊற்ற போகிறாங்க, என்ன எப்படி நடக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதற்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணணுன்ற கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது. இது உங்களுக்கு தியானம் மெதுவாக புரிய வைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன அது? உங்களுடைய உணர்வு நிலையானது ஒரு சமநிலைக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ உங்களை ஒருத்தர் திட்டுறாருன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதும், ஒருத்தர் என்ன திட்டுறாருன்னா நான் ரியாக்ஷனில் ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் எனக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது, என்னுடைய உணர்வுகளுக்கு அதிபதி நான் தான். அந்த கண்ட்ரோலை நான் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன வாழ்க்கையானது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறிடும், சந்தோஷம் இல்லாமல் போயிடும், அமைதி இல்லாமல் போயிடுன்றது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரும்பொழுது இந்த இரண்டாவது முக்கியமான விஷயம் சார், நான் முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த நலம், இரண்டாவது பார்த்தீங்கன்னா மனம் மற்றும் உணர்வு சார்ந்த நலம், மென்டல் வெல்பீயிங். அதில் சப்ல வருது எமோஷனல் வெல்பீயிங் வச்சு. இது இரண்டும் தாண்டி வரும்போது எனக்கு மெதுவாக
இதையும் தாண்டி ஏதோ ஒன்று வாழ்க்கையில் இருக்குன்றது எனக்கு புரியாது. சில பேருக்கு சின்ன வயசுல புரியும், சில பேருக்கு வயசான காலத்து புரியும். ரமண மகரிஷி அந்த காலத்தில் ஊகாமைன்னு 20 வருஷம் தியானம் பண்ணார். நீங்க பக்த பிரகலாதன் படிச்சிருப்பீங்க, மார்க்கண்டேயன் கதை படிச்சிருப்பீங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே இந்த உடல் மற்றும் மனதை தாண்டிய ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்கு. அந்த மூன்றாவது விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா சோல் இல்லை ஆன்மான்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம எல்லாம் பார்ப்போம், ஒரு கையில் நீங்கள் ஒரு வாட்ச் கட்டியிருக்கீங்கன்னா அந்த வாட்சில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 பாகங்கள் இருக்கு. அந்த 200-300 பாகங்கள் சேர்ந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணாதான் வாட்ச் டைம் கரெக்டாக காட்டும். உங்களுக்கு இப்போ நான் டைம் பார்த்தா அது வாட்ச் கரெக்டாக காட்டுது. ஆனால் அந்த வேலை செய்யறதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் நடக்குது. இதே மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுசும் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் கரெக்டாக நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஒரு படம் நீங்கள் தியேட்டரில் பார்க்குறேன், டைரக்டர் வந்து இருந்தால் தான் படம்ன்றது வரப்போகுது. இதே மாதிரி என்னுடைய கண்ணில் படக்கூடிய இயங்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உருவாக்கியோன்னு யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அப்படின்னா அது யாரு? அதை நோக்கி நான் போகணுமா வேணாமா? இது உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் மெதுவாக புரிய ஆரம்பிக்குது. ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 90-95% மக்கள் பிறந்ததுலேருந்தே எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு கடவுள்னு அது இருக்காரத சொல்லி வளர்த்துருப்பாங்க. சின்ன வயசில் சொல்லிப்பாங்க, கடவுளை பார்த்து பயப்படு, கடவுளை கும்பிடு, கடவுளை வேண்டிக்கோ, எல்லாம் கிடைக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, இதையும் தாண்டிய ஒரு நிலையில் கடவுள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு என்னுடைய உடல், என்னுடைய மனம் மற்றும் உணர்வுகள் சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சண்டையில கௌரவர்களுக்கு வந்து சேனை பங்கு 10 இருந்ததுன்னா பாண்டவர்களுக்கு ஒரு பங்கு தான் இருந்தது. 1:10 அவங்க இருக்காங்க. அதே மீறி பாண்டவர்கள் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவர் சைடில் இருந்தார். கரெக்டா? கிருஷ்ணர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு அம்பு விடலை, அவருடைய சக்கரத்தை விடலை. இருந்தாலும் பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. எதனால? நிராயுத பாணியாக இருந்தாலும் கடவுள் உங்க பக்கத்தில் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில தோல்வின்றது வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்றதை புரிய வைக்கக்கூடிய ஒரு தாற்பயம் தான் மகாபாரதத்தில் முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி என்னை இயக்குபவன் என்னக்குழுவும் இருக்கானது புரிஞ்சு அந்த தியானத்தை நான் செய்ய ஆரம்பிக்கும் போது மெதுவாக என்னுடைய செயல்களுக்கும் அந்த செயல்கள் மூலமாக வரக்கூடிய விளைவுகளுக்கும் கண்ட்ரோல் அவற்றை கொடுக்காரு. ஒரு 2-3 வயசுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நடத்தினது நம்மளுடைய அப்பா அம்மா. அம்மா தூக்குவாங்க, அப்பா இது பண்ணுவாங்க, அவங்க சொல்றபடி தான் நடக்கும். 2-3 வயசுக்கு அப்புறம் மெதுவாக நம்மளுடைய மனதில் சில எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி, இல்லை நான் என்ற எண்ணம், அகங்காரம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்புறம் நானே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன். மெதுவாக 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 எப்படி வந்து திரௌபதிக்கு ஒரு லெவலில் வரும்பொழுது கிருஷ்ணர் காப்பாற்றணும்னு அவர் கையை தூக்குறாங்களோ அதை போன்ற ஒரு நிலைமை நமக்கு வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். என்னை மீறி ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியோட நான் ஐக்கியமாயிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பும் அவர் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, இயற்கைன்ற சக்தி எல்லாரும் ஒதுப்பீங்க. இந்த இயற்கைன்ற சக்தி நீங்கள் கடவுள்னு பேர் கொடுங்க, இயற்கைன்னு கொடுங்க, எப்படி வேணா கொடுங்க. அந்த சக்தி எனக்குள்ளே ஏற்கனவே இருக்கு, அதை நான் இயக்க வைப்பதற்கு நான் தயாராகும். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் என்ன பண்றோம்? எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த கடவுள் சக்தியை என்னுடைய இதயத்திலும் இருக்கின்ற ஒரு எண்ணத்துடன் தியானம் செய்து மெதுவாக டம்ளர் தண்ணியை தூக்கி கடல் தண்ணியோட கலக்கும். ரெண்டும் கலந்தானா தண்ணிக்குள்ள வித்தியாசம் கிடையாது. கபீர் சொல்ற மாதிரி அந்த ஒரு சொட்டு தண்ணி கடல்ல விழுந்துடுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அது கடலோட ஐக்கியமாடுது. பிரிச்சிருக்கிறது என்ன? அந்த டம்ளர் தான். இப்போ இங்க பிரிச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற எண்ணம், இந்த உடல்ன்ற எண்ணம், இந்த மனம்ன்ற எண்ணம். இது மெதுவாக 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 உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் எது நடந்தாலும் உங்களை மீறி ஒரு வேறிய சக்தி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயுமே ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். மனுஷனுடைய நார்மல் சுபாவம், நல்ல விஷயங்கள் நல்லா போயிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் நம்மளே கிரெடிட் எடுத்துப்போம். ஆனால் பிரச்சனை வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் கும்பிடுறீங்களா, ஐயா காப்பாத்து, சாமி காப்பாத்து. அது ஒரு சாமியாராக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், ஒரு படமாக இருக்கலாம், இல்லை அமைதியாக உட்காந்து ஒரு புலம்பலாக இருக்கலாம் மனசுக்குள்ளேயே. ஸோ அப்படின்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரிய ஆரம்பிக்குது, என்னை மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்படி அந்த சக்தி இருக்குன்றதை புரிஞ்சு அந்த சக்திக்கு என்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த தியானம்ன்ற இந்த 15-20 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. இந்த 15-20 நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணுவதன் மூலமாக அன்றைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக அவற்றை விட்டுறீங்க. பேரலாக உங்கள் உடம்பை பார்த்துக்கிறீங்க, பேரலாக உங்களுடைய மனதையும் உள்ளத்தையும் நீங்கள்
எமோஷனல் உணர்வு சார்ந்த விஷயங்களையும் பார்த்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த 3 பேலன்ஸ் ஆகி அந்த வேரானது ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. வேரை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் ஒரு விவசாயியுடைய வேலை, கார்டனரோட வேலை. அது என்ன மரம் என்ன பழம் எப்படி வளருன்றது அவர் கையில் கண்ட்ரோலே கிடையாது. யாராலும் ஒரு விவசாயியால் இந்த மாமரத்தில் இந்த கிளையில் இவ்வளோ பழம் வரும், இந்த டேஸ்டில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராலையும் முடியாது. ஆனால் அதற்கு தேவையான முயற்சிகளை என்னால் பண்ண முடியும். அந்த முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுக்கு தேவை ஒரு நாளைக்கு 40-45 நிமிஷம். ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி ரொம்ப சிம்பிளான பயிற்சி. கார்த்தால எழுந்த உடனே முடிந்த அளவுக்கு ஒரு 20-25 நிமிஷம் இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த தியானம், சில பேர் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சாயங்காலம் எப்படி ஒரு வேலை முடிச்சோன்னா வீட்டுக்கு வந்து குளிக்கிறோமோ அதே மாதிரி அன்றைய மாலை பொழுதில் சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயம். அன்றைய தினத்தில் என்னுடைய மனதில் ஏற்பட்ட சலசலப்புகள், அதன் மூலமாக ஏற்பட்ட ஒரு வெயிட் இருக்கும் மனசுல, ரொம்ப ஒரு கஷ்டமாக இனி இவ்வளோ பிரச்சனை ஆயிடுது, இது எல்லாத்தையும் ஒரு சுத்திகரிப்புன்ற விஷயம் மூலமாக உங்கள் இதயத்திலிருந்து மெதுவாக நீங்களே நீக்குவதற்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே மாரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனைன்ற ஒரு விஷயம். இந்த பிரார்த்தனைன்ற ஒரு விஷயத்தின் மூலமாக அன்றைக்கி என்ன நடந்தது, மறுநாளைக்கு என்ன நடக்கணும், இது எல்லாத்தையும் ஒரு உயரிய சக்திக்கு கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம படுத்துக்கு போகிறோம். இந்த ஒரு 40 நிமிஷம் ப்ராக்டிஸ் மூலமாக உங்களுடைய வேரானது தொடர்ச்சியாக சரியான முறையில் அமைவதற்கு வழிமுறைகளை இந்த பயிற்சி முறைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? பகவத்கீதையில் சொன்ன மாதிரி எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது, எது நடக்குமோ அது சரியாக நடக்கும்ன்ற ஒரு தீர்க்க பார்வை நமக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, வண்டி பங்க்சர் ஆகிடுது, ஐயோ வண்டி பங்க்சர் ஆகிடுச்சின்னு சொல்லி பங்க்சர் போடுவீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ரோட்டில் போயிருந்தீங்களோ அங்கே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடும். ஓ நல்ல வேலை, இந்த பங்க்சர் மூலமாக எனக்கு கடவுள் போக விடாமல் பண்ணார் என்ற பக்குவம் வர ஆரம்பிக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும். இந்த மார்க்கத்தை இன்னும் நல்ல டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் ஆஃபீஸில் 8 மணி நேரம் ஒதுக்குறீங்களோ, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நம்ம எல்லாருக்கும், அதில் ஒரு 7-8 மணி நேரம் நம்ம தூங்குகிறோம், ஒரு 8-10 மணி நேரம் வேலை செய்கிறோம். பாக்கி இருக்கிற இந்த 6 மணி நேரத்தில் ஒரு 45 நிமிஷம் எனக்கே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். என் மேலே நானே இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாக இந்த உடலானது, இந்த மனமானது, இந்த ஆன்மாவானது மெதுவாக 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 உலகத்தில் நம்ம பல பெரிய பணக்காரர்களையும் பல பெரிய வெற்றியாளர்களையும் பார்க்குறோம். இவங்க எப்படி ஆனாங்க, நான் இது மாதிரி ஆக முடியாதா? அதே மாதிரி எல்லாராலையும் ஆக முடியும். இயற்கையை பொறுத்த வரைக்கும் எந்த வெற்றியும் ஒரு மனிதனுக்கு மட்டும்ட்டு அது ரிசர்வ் பண்ணி வைக்கிறதே இல்லை. ஆனால் அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கணும். அதற்கு தேவையான வீடு கட்டுறதுக்கு தேவையான தளமும் செங்கற்களும் இன்னைக்கு போடப்பட்டிருக்குது. இதை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல பெரிய வெற்றிகளை சந்திக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.